உன் விசுவாசம் அவர்ல உறுதியா இருக்கணும். பி ஸ்ட்ராங். உத்தமம்னா இருந்தான். அவன் தேவன் மேல் கொண்ட விசுவாசத்துல தைரியமா இருக்கிறான். என்ன வரட்டுமே பார்த்துக்கலாம், என்னால முடியாததை எங்க அப்பா செய்வார். திராணிக்கு மேல் அவர் என்னை சோதிக்க மாட்டார். அவருக்கு தெரியும் நான் எவ்வளவு தாங்க முடியும்னு. அடுத்த ஸ்டெப் அவர் தாங்குவார், அவர் எனக்காக செய்வார். தைரியம். உனக்குள்ள கர்த்தர் இருந்தால், உனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தைரியமாயிரு. சோர்ந்து போகாதே, பயப்படாதே. நான் சொல்ல கொஞ்ச காலம் மட்டும் விசுவாசமா ஜெபிச்சிட்டு உபவாசம் எடுத்துட்டு, இல்ல டாக்டர் சொல்லிட்டாங்க இனிமேல் நோ மிராக்கிள், உடனே விட்டுறாத ஆண்டவரை. ஆண்டவரை விட்டுறாத. எத்தனை பேருக்கு டாக்டர் கைவிட்டு மறு நிமிடம் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு மெடிசனே இல்லாம அற்புதம் நடந்திருக்குல்ல. தைரியம். உங்க அப்பாவை உண்மையா நேசித்தனா தைரியமா இரு. பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் சொத்துக்காகவும் பிள்ளைக்காகவும் திருமணத்துக்காகவும் சரீர சுகத்துக்காகவும் அதை தேடாம, இஸ் a real God. அவர் மட்டும் எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி உன் மைண்ட்ல செட் பண்ணு. உன் ஹார்ட்ல தைரியமா நில்லு. காலேப் பலன் குன்றவே இல்லை. 40 இயர்ஸ்ல எப்படி இருந்தாலும் அப்படிதான் இருக்கிறாரு. பலன் குன்றவில்லை. 80 வயசு ஆனாலும் குன்றல. தைரியம். கர்த்தர் கூட இருக்கிறார். சரீரத்தில் பலன் வருகிறது. ஐயோ கால் நடக்க முடியலையே, கை நடக்க முடியலையே, மயக்கம் வருதே, கண்ணு தெரியலையே, நோ, பலன் குன்றல.